சித்திரம் தீட்ட ஒரு ஓவியன் போதும், வீணை மீட்ட ஒரு கலைஞன் போதும், சிலை வடிக்க ஒரு சிற்பி போதும். ஆனால் மாணவன் வடிவமைக்க பற்பல சிற்பிகள் தேவை. மாதா பிதா குரு தெய்வம் 4 சிற்பிகள் வடிவமைத்த நவீன சிலைதான் மாணவன். பேசி கணினி என பலவந்தமாய் நுழைந்த பற்பல சிற்பிகள். கைபேசி ஏனும் எந்திர கருவி கள்ளமில்லா கிள்ளைகளின் கைதவண்டு விரல் தழுவி விஷம் பரப்பி திசை மாற்றி திறனழித்து மனம் சிதைத்து சிற்பத்தை சிதைக்கின்றன. கற்கும் வயதில் கவனம் சிதறாதே, நீ படிப்பில் மட்டும் கவனம் கொள். கண்கள் பூட்டிய குதிரை போல நேர்வழி சென்று வெற்றி பெறு. இளமை ஒரு பொற்காலம், அதை போர்க்காலமாக மாற்றிடாதே. கனியிரு பக்காய் கவர்தற்று பற்பலனல் விஷயங்கள் உன்னை சூழ்ந்திருக்க. தீயவை தீய சிந்தனை நாடலமா, தெய்வீக சரஸ்வதி நடமாடும் பள்ளியில் தீய சொற்கள் பேசலாமா? எய்தவன் இருக்க அம்பை கூரை கூறுவது எப்படி நியாயமாகும்? சின்ன புத்தி சிற்பிகளை சீர்திருத்தி வருங்கால மன்னர்களை வழிநடத்த வழி சமைப்பீர். இது ஆசிரியர் கடமை, பெற்றோர் கடமை. குடம் செய்ய ஒரு குயவன் போதும், சித்திரம் தீட்ட ஒரு ஓவியன் போதும், வீணை மீட்ட ஒரு கலைஞன் போதும், சிலை வடிக்க ஒரு சிற்பி போதும். ஆனால் மாணவன் வடிவமைக்க பற்பல சிற்பிகள் தேவை. மாதா பிதா குரு தெய்வம் 4 சிற்பிகள் வடிவமைத்த நவீன சிலைதான் மாணவன். மாணவ சமுதாயம் எழுகவே, நல்லவை நாடவே, தீயவை கூடாதிருக்கவே. இது ஆசிரியர் கவிதை விதையை விதைப்பது என் கடமை. அது செடியாய் மரமாய் காயாய் கனியாய் வளர்வது உன் கடமை. அடி புறமாய் பாதுகாப்பாய் உடனிருப்போம் நீ வளரு விருட்சமாய். சுப்பிட்சமாய் அறிவுரை கேளாத பிள்ளையும், படிப்பில் கவனம் இல்லாத பிள்ளையும் கரை சேர முடியுமா? ஏற்றிவிடும் ஏணிகளாய் நாங்கள் பெற்றோர் ஆசிரியரை எட்டி உதைக்காதே, அனுபவத்தில் சொல்கிறோம். குயவன் போதும், சித்திரம் தீட்ட ஒரு ஓவியன் போதும், வீணை மீட்ட ஒரு கலைஞன் போதும், சிலை வடிக்க ஒரு சிற்பி போதும். ஆனால் மாணவன் வடிவமைக்க
பற்பல சிற்பிகள் தேவை. மாதா பிதா குரு தெய்வம் 4 சிற்பிகள் வடிவமைத்த நவீன சிலைதான் மாணவன். இன்றோ இவர்களுடன் திரைப்படம், ஊடகம், அலைபேசி, கணினியன பலவந்தமாய் நுழைந்த பற்பல சிற்பிகள். சில நேரங்களில் கைபேசி எனும் எந்திர கருவி கள்ளமில்லா கிளைகளின் கைதவண்டு விரல் தழுவி விஷம் பரப்பி திசை மாற்றி திறனழித்து மனம் சிதைத்து சிற்பத்தை சிதைக்கின்றன. கற்கும் வயதில் கவனம் சிதறாதே, நீ படிப்பில் மட்டும் கவனம் கொள். கண்கள் பூட்டிய குதிரை போல நேர்வழி சென்று வெற்றி பெறு. இளமை ஒரு பொற்காலம், அதை போர்க்காலமாக மாற்றிடாதே. கனியிருப்பக்காய் கவர்ந்தற்று பற்பல நல் விஷயங்கள் உன்னை சூழ்ந்திருக்க. தீயவை தீய சிந்தனை நாடலாமா? தெய்வீக சரஸ்வதி நடமாடும் பள்ளியில் தீய சொற்கள் பேசலாமா? எய்தவன் இருக்க அம்பை குறை கூறுவது எப்படி நீ நியாயமாகும்? சின்ன புத்தி சிற்பிகளை சீர்திருத்தி வருங்கால மன்னர்களை வழிநடத்த வழி சமைப்பீர். இது ஆசிரியர் கடமை, பெற்றோர் கடமை. கூடம் செய்ய ஒரு குயவன் போதும், சித்திரம் தீட்ட ஒரு ஓவியம் போதும், வினை மீட்ட ஒரு கலைஞன் போதும், சிலை வடிக்க ஒரு சிற்பி போதும். ஆனால் மாணவன் வடிவமைக்க பற்பல சிற்பிகள் தேவை. மாதா பிதா குரு தெய்வம் 4 சிற்பிகள் வடிவமைத்த நவீன சிலைதான் மாணவன். சமுதாயம் எழுகவே, நல்லவை நாடவே, தீயவை கூடாதிருக்கவே. இது ஆசிரியர் கவிதை. விதையை விதைப்பது என் கடமை, அது செடியாய் மரமாய் காயாய் கனியாய் வளர்வது உன் கடமை. அடி உரமாய் பாதுகாப்பாய் உடனிருப்போம், நீ வளரு விருட்சமாய் சுபிட்சமாய். அறிவுரை கேளாத பிள்ளையும் படிப்பில் கவனம் இல்லாத பிள்ளையும் கரை சேர முடியுமா? ஏற்றிவிடும் ஏணிகளாய் நாங்கள் பெற்றோர் ஆசிரியரை எட்டி உதைக்காதே. அனுபவத்தில் சொல்கிறோம், புத்திமதிகளை கேளடா கேளம்மா. கலங்கரை விளக்கமாய் நாள் கரை சேரு, கரையேடு வெற்றி.